ஃபர்ஸ்ட். தமிழ்ல இருக்குதான் என்னட்ட இருக்குது. நுண்மான் நுழைப்புலன். நுண்ணிய என்றால் கூர்மையான, மான் என்றால் மாண்புடைய, அதாவது விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெருந்தன்மை. நுழைப்புலன் என்பது ஊடு உருவி அறியும் திறன், பெனட்ரேட்டிவ் நாலேஜ். இதுதான் நுண்மான் நுழைப்புலன் என்பதற்கான முழு விளக்கம். வள்ளுவரும் ஒரு குறளிலே இதனை குறிப்பிடுகிறார். நுண்மான் நுழைப்புலன் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாறை அற்று. Taking right and quick decision with quick insight of the mind, linking past experiences, present circumstances and future results என்ற ஆழ்ந்தோர் கருத்துடைய நுண்ணறிவு நிலை நுண்மான் நுழைப்புலன். முக்காலத்தையும் இணைத்து பழைய கால அனுபவத்தையும் தற்கால சூழ்நிலைகளையும் எதிர்கால விளைவுகளையும் ஒருங்கிணைத்து நோக்கி ஒவ்வொரு செயலையும் இப்படி செய்யலாம் என்று சரியாகவும் விரைவாகவும் தேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறதே, அதைத்தான் நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்வார்கள். அந்த நுண்மான் நுழைப்புலன் என்பதிலே விரிந்த அறிவு உண்டாகி விடுகின்றது. 3 காலத்தையும் இணைக்கிறது அறிவு. பழைய அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுகள் என்ற அளவிலே, அதே நேரத்தில் இயற்கையின் விதியான செயல் விளைவு தத்துவமும் கருத்தில் உள்ளது. மனிதனுடைய தன்மை, அவனுடைய தேவை, இவற்றை இணைத்து செயல்படுகிற போது சரியான முறையிலே, சரியான வழியிலே, குறுகிய நேரத்திலே, சலனமில்லாமல், குழப்பமில்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் தான் நுண்மான் நுழைப்புலன் என்று சொல்கிறோம். வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன். எதையாவது பிளான் இருக்காங்க அல்லது இல்ல anyone wants to share any experience? மகேந்திரன் ஏதாவது சொல்றீங்களா? மகேந்திரன் குப்தா ஏதாவது ஒரு 5-10 minutes ஏதாவது பேசணும்னா பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் பேசுறேன் ஒரு 2 நிமிஷத்துல. இல்ல நீ பேசுங்க. உங்களுக்கு பிறகு நான் பேசுறேன்யா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஓகே. ஒரு ஐயா திடீர்னு சொன்னபடியால குருவின் மேன்மை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இது மாதிரி குருவை நினைச்சாவே தெளிவடையலான்னு சொல்லியிருக்காங்க மூத்தோர் வாக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம என்ன பார்க்கணும்னாங்க, தெளிவு குருவின் திருவார்த்தை, அதே மாதிரி திருநாமம், திரு அப்படின்னு சொல்றாங்க. திரு அப்படின்னாவே அது நம்ம பிசிக்கலா பாக்குற ஒரு உருவம் கிடையாதுங்க. நம்ம சாமிஜியோட போட்டோ பாக்குறோம், எல்லாமே சரிதான். பட் ஆனா அது ஒரு பிசிக்கலான அவரை ஒரு உருவமா பார்க்காம அவர் ஒரு இறைநிலையாவே பார்க்கணும் அப்படிங்கிறது தான்
அதனுடைய கருத்துங்க. என்னன்னா எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் நினைப்போறது ஆற்றல் உடலிலும் உயிரும் மாற்றம் காவும் மனதிலும் மாற்றம் காணும் சொல்லியிருக்காங்க சாமிஜி. அதாவது அப்போ இறைநிலை அதாவது சாமிஜி அவங்க வந்து ஒன்றுமில்லா ஒன்றை அடைந்து விட்டேன், விளக்கி காட்ட உரிமையில்லை, எனினும் ஒருவாறு சொல்வேன், என்றுமே மாறாத இயற்கை இது, என்றும் நின்றும் மற்ற தோற்றப்பொருட்களை எல்லாம் நிலைக்க விடாது இயக்குவதால் சக்தியாகும், இன்று இந்த சரீரத்தில் நான் இருக்கும் மற்றும் அறிவுமாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப சாமிஜி வந்து அந்த இறைவனை அவரை மாதிரி யாராலையுமே உணர்ந்திருக்க முடியாது இல்லைங்களா? சோ அவரு வந்து இறைவனாவே வந்து இறையின் சொரூபமாவே தான் இருக்கிறார். இப்போ வந்து சாமிஜி வந்து நம்ம வந்து பிசிக்கல் பாடி நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் சூக்குமமா எங்குமே நிறைந்து இருக்கிறார் சாமிஜி. அவங்க வந்து எங்குமே வந்து நிறைந்து இருக்கிறார். நினைவுகள், அவருடைய வார்த்தைகள், சொற்கள் எல்லாமே போய் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. அங்கங்க போய் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. என்னன்னா நம்ம சுத்திலும் இருக்கிறது தான் காந்த களம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இறைநிலையும் சாமிஜி சொல்லு. காந்த களம்னா அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து எல்லா இடத்துலயும் ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. நம்ம வந்து நம்ம மனதை வந்து டியூன் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போனா புரியுங்க. அதாவது மற்ற சித்தர் பாடல்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மறைப்பொருளா தான் எல்லாமே விளக்கி வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காய்கள் பத்து கூட உதாரணம் சொல்றது, மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை அப்படின்லாம் சொல்லி மறைமுகமா மறைப்பொருளா வச்சுட்டு போனாங்க. அது இன்னும் ஆழ்ந்து உள்ள போய் அதோட ஃப்ரீக்வன்சி போனா அர்த்தங்கள்லாம் புரியுங்க. ஆனா சாமிஜி அவங்க பாடல்கள்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையான ஒரு தமிழ் நடை அவருது. அதே மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை கூட பார்க்க முடியாதுங்க. இப்ப நான் நெகட்டிவான வார்த்தை என்னன்னா என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இனிமையான வார்த்தைகள் இருக்குது, இதே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற வார்த்தைகள் இருக்குது. ஒரு அவ்வளவு பாடல்கள்ல அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு வரி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அது எல்லாமே நமக்கு திருவார்த்தைகள் தான். அதாவது திருவார்த்தை கேட்டல், அதாவது கேட்டல் அப்படின்னா வெறும் காதுகளால் மட்டும் கிடையாதுங்க. அதை வந்து நம்ம வந்து மனதுக்குள்ளேயும் வந்து எடுத்துட்டு போகணும். அதுதான் சொல்லுவாங்க. இப்ப வந்து மாடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து புல்ல, அதாவது அதோட உணவை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் வந்து கச்சுயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது எடுத்துட்டு வந்து திரும்ப வந்து போட்டு அசை போடுமாமா மாடு. அந்த மாதிரி வந்து அசை போட்டு பார்க்கணுங்க. அவருடைய திருவார்த்தையில அசை போட்டு பார்த்தோம்னா ஒரு பாடலையே நீங்க வந்து 1 மணி நேரம் கூட அசை போடலாம். அவ்வளோ அர்த்தங்கள் பொதிந்த பாடல்கள்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைத்திருக்கு. நமக்கு பூர்வ ஜென்ம ஒரு புண்ணியம் தான். அதாவது நம்மளுடைய சஞ்சீத கர்மங்கள்ல ஏதோ கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனாலதான், அதாவது நல்ல கர்மங்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இந்த ஒரு பிறவியில நமக்கு அவர் வந்து நமக்கு குருவா கிடைச்சது நம்மளுடைய பாக்கியம். அதே மாதிரி சொல்லுவாங்க, குருட்டினை நீக்க குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குளியல் விடும் சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர குருவா நமக்கு கிடைக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த குருவே குருடு, நீங்களும் குருடு. இந்த குருடை நீக்கதான் குரு வேணும்னு நீங்க குரு கிட்ட போறீங்க. அந்த குருக்கு கண்ணு தெரியல. அப்ப கண்ணு தெரியாத ஒருத்தர் கண்ணு தெரியாத இன்னொருத்தருக்கு வழி காமிச்சா எப்படி இருக்குங்க? அந்த கண்ணு தெரியாத குருவா இருக்கிறவரும் கண்ணு தெரியாம அவர்கிட்ட போனவரும் 2 பேரும் சேர்ந்து குழியில தான் விழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல குரு அமையறதே ஒரு வரப்பிரசாதம். அதாவது நம்ம பூர்வ ஜென்ம ஒரு புண்ணியம் தான். அவ்வளவு அருமையான குரு நமக்கு அமைஞ்சிருக்கிறாருங்க. அதனால வந்து பிசிக்கலா நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு அற்புதமா இருக்குங்க. அப்ப நாங்கெல்லாம் வந்து மணவர்களை படிச்ச காலத்துல ஒரு சிடி இந்த மாதிரி இதுலதான் வந்து சாமிஜியோட வார்த்தைகள்லாம் இருக்கும். அதுக்கே வந்து கஷ்டப்பட்டு வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா சாமிஜி பேசின பேச்செல்லாம் வந்து சிடியில போட்டு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டேப் ரெக்கார்டர் கேசட் இருந்ததுங்க அப்ப ஆரம்ப காலத்துல. அதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம். அந்த சிடி வந்து போயிடும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. இந்த யூடியூப்ல, இந்த மீடியால, வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லைவா இருக்கு. அப்ப பாருங்க, இது வந்து என்றைக்குமே நம்மளோடவே இருக்க போகுது. சாமிஜியோட திருவார்த்தைகள் நம்ம கூடவே இருக்க போகுது. அதை நம்ம அடைஞ்சு பயன்பெறணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவத்துல மட்டும் கிடையாது. தவத்துலதான் வந்து குரு வணக்கம் சொல்றதுன்னு இல்லைங்க.
எல்லா காரியங்களையும் குரு வணக்கம் சொல்லலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மகேந்திரன் ஐயா கூட வந்து சொல்லுவாங்க, நானே கேட்டிருக்கேன், அவங்க மகள்கிட்ட பேசும்போது தவறாம வாழ்க வளமுடன் வாழ்க வையம் சொல்லிட்டு குரு வாழ்க குருவே துணை இவங்க வந்து சொல்லாமலே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம வந்து குரு கூடவே இருந்தாருன்னா நமக்கு வந்து என்றைக்குமே வந்து வெற்றி தான். அந்த அந்த அதாவது ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. அது வந்து சாமிஜி வெறும் ஞானம் மட்டும் சொல்லல, விஸ்டம் வேற, அதாவது என்லைட்டன்மெண்ட் வேறங்க. விஸ்டம்னா மெட்டீரியலிஸ்டிக் நாலேஜ் தான் வந்து மெட்டீரியலிஸ்ட் நாலேஜ் தான் விஸ்டம்னு நம்ம மக்கள்லாம் சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதனாலதான் சாமிஜி வந்து உயர் ஞானம் வேணும்னு சொல்றாரு, அதாவது மெய் ஞானம் வேணுங்கிறாரு. உண்மையான ஞானம் எது அப்படின்னா அந்த இறைநிலை பற்றிய ஞானம், பாக்குறது எல்லாமே இறைநிலையா தெரியணும். அந்த மாதிரியான ஒரு மெய் ஞானம் வேணும்னு சொல்லிட்டு தான் தவத்திலையும் வந்து நம்ம வந்து வாழ்த்துறோங்க. அதனால தவத்துல மட்டுமே இல்லாம நம்ம அன்றாட ஒவ்வொரு செயலையும் வந்து குருவை வாழ்த்தி குருவை வணங்கி செய்தோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி தான். அதாவது நமக்கு வந்து மெயினா வந்து இந்த மனவளக்கலையில அகத்தாய்வு பயிற்சிகள் அருகுண சீரமைப்புல வர்ற மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு பதிவு வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு. ஆனா நீங்க வந்து குருவை வந்து நினைச்சு வணங்கி ஒரு காரியத்தை செய்தீங்களால ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் அங்கேயே வந்து ஃபில்டர் ஆயிடும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ள போகும். கருமையத்துல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பதியும். அதனால வந்து எப்பொழுதுமே வந்து குருவை வந்து வணங்கி வாழ்த்தும் பொழுது அவருடைய தன்மைகள்லாம் நமக்கு வந்து அவரோட தன்மைகள்ல ஒரு பிண்டமான ஒரு தன்மை வந்தா கூட போதுங்க, நமக்கு வந்து என்றைக்குமே வாழ்க்கையில வந்து வெற்றி தான். வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸ் கூட கிடையாதுங்க. நமக்கு வந்து இந்த ஒரு பிறவி போதும், நம்ம வந்து அடுத்த பிறவிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னா கருத்தொடரா நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து வராம அந்த இறைநிலையை வந்து இந்த பிறவியிலேயே உணர்றதுக்கு இறைநிலையே தானாக உணர்வதற்கு நமக்கு வழி பண்ணியிருக்கிறார். இறைநிலையே தானாக உணர்வதாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க பாடல்ல. அந்த மாதிரி இறைநிலை தானா உணர்ந்துட்டா போதும், வாழும் இடமெல்லாம் நம்ம சொர்க்கம் தான், இன்பமா வாழலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமிஜி வந்து நீலாயில் கேட்கறாங்க இல்லையா, கேட்க சொல்றாங்க. ஏன்னா 120 வயது வாழ்ந்தால்தான் இந்த கொண்டு வந்த கர்மங்களையும் செய்த கர்மங்களையும் நம்ம வந்து நீக்க முடியும். அந்த மாதிரி வந்து நீக்கி அந்த இறைநிலையோடு இறையுணர்வோடு வாழ்றதுக்கு வழி செய்யும் இந்த குருவை பற்றிய சிந்தனை அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த யூகே மண்டலுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி குப்தா, வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உலக நிலப்பரப்பு சொல்லிடுவோமா இல்ல யாராவது மகேந்திரன் ஐயா பேசுவார்னு நினைக்கிறேங்க. சரி, மகேந்திரன் ஐயா பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லோருக்கும் இறைநிலையினுடைய குரு அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசான் அடுத்தந்தை வீராத்திரி மகரிஷி அவர்கள் அவருடைய வீராந்திரியத்திலிருந்து சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆசான் தன்னுடைய தத்துவ நூல்கள் பலவற்றில் சொல்லி இருக்கின்ற விடயம், எல்லையில்லாத இறைநிலையை போல எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை என்று. அவருடைய எல்லா தத்துவங்களையும் நாங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் இறுதியாக தெரிகின்ற ஒரு விடயம், தன்னிருக்க சுண்டெழுத்தும் ஆற்றல் என்கின்ற இறைநிலையினுடைய ஆற்றல் முதல் இறுதியாக தன்மாற்றத்தினுடைய விளைவாக வந்து 6வது அறிவு படைத்து இன்றைக்கு உலகத்துல மறைந்திருக்கின்ற இந்த மனிதன் வரை ஏற்பட்டிருக்கின்ற தன்மாற்ற பரிணாமத்தை அதனூடாக எழுந்திருக்கின்ற குண இயல்பு, அந்த குண இயல்பு ஊடாக ஏற்படுகின்ற அவருடைய மெய்யுணர்வு, அந்த மெய்யுணர்வு ஏற்படுகின்ற கர்மீய தூய்மை, அதனூடாக ஒரு மனிதன் பிறந்த நோக்கமாகிய அவருடைய வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிறப்பின் நோக்கம் அந்த பிறவி தொடரை அறுப்பது ஆகும். வருகின்ற போது கடந்த வகுப்பில் கூட எங்களுடைய துணை பேராசிரியர் குப்தாயா அவர்கள் எவ்வளவு நாங்கள் பதிவுகளோடு வருகிறோம், அதை நீக்கிவிட்டால் மனிதனாகி விடுவோம், அதுவே இறைவனுக்கு சமனானது என்ற தத்துவத்தை முன்வைத்தார் வேதாந்தியத்திலிருந்து. அதற்காக மனத்தை இதப்படுத்தியவனே மனிதன் என்ற ஒரு சின்ன அந்த ஒரு தத்துவத்துக்குள்ள ஒரு சமன்பாட்டுக்குள்ள மனம் அதை இதப்படுத்தி விட்டால் எங்களுக்கு என்ன வரும் என்பது மன தூய்மை வந்து, மன தூய்மையும் வந்து
வினை தூய்மையும் அளிக்கப்பட்டு விட்டது. வினை தூய்மையாகி விட்டது என்றால் அங்கே கர்மயத்திலே ஏற்படுகின்ற பதிவுகள் அனைத்தும் நீக்கும். அதனால் தன்னுடைய ஒரு கோட்டோ வாசனத்திலே இப்படி சொல்லுகிறார் அடுத்த தந்தை, கருமையம் தூய்மையாக இருக்குமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் என்ன செய்யக்கூடாது என்பது தெரியும். எண்ணுவதை செய்வதும் செய்ய முடிந்ததை செய்யத்தக்கவாறு எண்ணுவதும் மனிதனுக்கு இயல்பாகிவிடும். ஆகவே ஒரு மனிதனுடைய செயலை தீர்மானிக்கின்ற பெட்டகமாக கருமையம் இருப்பதனால் அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் எங்களுடைய அருட்தந்தை அவர்கள் அறகுறை சுமைப்பு என்றாலும் சரி, அதிலிருந்து வருகின்ற அகத்தாய்வா என்றாலும் சரி, தவம் என்றாலும் சரி, உடற்பயிற்சி என்றாலும் சரி, காயகல்பம் என்றாலும் சரி, ஒட்டுமொத்த மனவளக்கலையே மனிதனை இதப்படுத்தவே தந்தார் என்பதை நாங்கள் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரும் சொத்துத்தான் வேதாந்திரியம். அந்த வேதாந்திரியத்துக்குள்ள இல்லாத மனிதனை சீர்படுத்துகின்ற ஒன்று நாங்கள் எங்குமே தேட வேண்டிய அவசியமோ எதுவுமே கிடையாது. அவருடைய தத்துவங்களை பார்த்தால் ஒவ்வொருவரும் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் தராத செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப அவருடைய விடயத்தை பார்த்தால் ஒரு தனி மனிதன் தனக்கே துன்பம் செய்யக்கூடாது. ஏனென்றால் தவர் இறைநிலையினுடைய தன்மாற்ற படைப்பே அணுத்துகள்களாகி மனிதன் வரையில் விரிந்து வந்து 6வது அறிவு வரை உயர்ந்து நிற்கிறது. இந்த உடல் யாருக்கும் சொந்தமில்லை, அந்த புறப்படுத்துறவருக்கு கூட சொந்தமில்லை. அவர் தனக்கு தீங்கு செய்தாலே அது பதிவுதான். அதனால்தான் உலகத்தில ஒரு தாய் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார். அப்போது மகளோடு அவள் தற்கொலை செய்கின்ற போது முயற்சித்து தப்பி விடுகிறார். நீதிமன்றத்தில் நீதிபதி இட்ட கட்டளைதான் ஒரு தெய்வீகமானது. அதாவது உங்களுடைய உடலை கூட நீங்கள் சிதைப்பதற்கு உங்களுக்கு இந்த இயற்கையில் உரிமை இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய மகளுடைய உடலை எவ்வாறு சிதைப்பதற்கு உங்களுக்கு உரிமை தர முடியும் என்று அவர் சீர்திருத்துவதற்காக ஒரு தண்டனை வழங்குகிறார். அருட்தந்தை அவர்கள் இந்த உலகத்தில் வழங்கப்படுகின்ற நீதிகள் பற்றி பேசுகின்ற போது பல இடங்களில் சொல்லி இருக்கிறார், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை மரண தண்டனையாக இருக்கக்கூடாது, அது சீர்திருத்த தண்டனையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அறிவு மட்டம் குறைந்த ஒரு நபர் செய்த தவறுக்காக அறிவு மட்டம் கூடிய நீதிபதியும் தீர்ப்புகின்ற வழியில் அங்கே தவறு செய்யக்கூடாது என்று சொல்லுவார். அங்குதான் அவருடைய அன்பும் கருணையும் தெரிகிறது. இந்த அன்பும் கருணையும் அவருக்கு வந்தது எப்படி என்றால் அது தவத்தின் மூலம் இயல்பாகவே இறைநிலையிலிருந்து அந்த ஆற்றலை பெற்று அந்த இறைநிலையினுடைய அன்பும் கருணையும் நிறைந்த இந்த இயல்பாகவே எங்களுடைய குரு மாறிவிடுகிறார். அதை அவ்வாறே அவரை பின்பற்றுகிற எங்களுக்கும் அவ்வாறான எண்ணங்களையும் மன தூய்மைகளையும் வினை தூய்மைகளுக்காகவும் அதை தந்து விடுகிறார். அப்போதுதான் இந்த ஒவ்வொருவருக்கும் தனக்கோ பிறர்க்கோ தனக்கே தீங்கு செய்ய உரிமை இல்லாத ஒரு ஆன்மா எவ்வாறு பிறர்க்கு செய்ய முடியும்? தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் தராத செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய விடயத்தை ஒரு சிறிய விடயமாக சின்ன ஒரு பந்திக்குள்ள காட்டி விடுகிறார். அதனால் தான் எங்களுடைய ஆசான தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களை ஒரு எளிமையான ஒரு தத்துவ ஞானி என்று வரையறுக்கிறார்கள். எந்த நிலையில் அறிவு மட்டம் உள்ளவர்களும் தன்னுடைய அறிவு மட்டத்தை உயர்த்தி செல்வதற்கு வேதாத்ரி மகர்ஷியினுடைய மனவளக்கலையினுடைய எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் அது உதவி புரிகிறது. ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் எவ்வாறு சொல்கிறார் என்றால், ஒருவர் பிறக்கின்ற போது பல சஞ்சீத கர்ம பதிவுகளோடு தான் பிறக்கிறார். அவர் வாழ்வில் அறிவு மட்டம் உயர 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 உயர்ந்து முழுமையடைய அனைத்துமே கர்மயத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டுவிடும். ஆக வாழ்வில் நோக்கத்துல மகிழ்ச்சியாக வாழ்தல் என்றால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாழ்க்கையினுடைய அறிவுநிலை படிகளை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதனோடு முரண்படுகிறான் என்றால் அங்க உண்மையிலே ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது என்று ஆசான் சொல்லுகிறார். எப்படி என்றால் அறிவு நிலையில் வித்தியாசம் இருப்பதனால் அறிவில் உயர்ந்தோர் அறிவு குறைந்தவர்களோடு முரண்படக்கூடாது, அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு வழிகாட்ட வேண்டும். அதுதான் இந்த பிறப்பில நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான பணி என்று அவர் கடமை உணர்தல் என்ற அந்த பாகத்திலே பார்த்து விடுகிறார். இவ்வாறு அடுத்த வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பல விடயங்களையும் தத்துவங்களையும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு உள்ளுக்கு அவருடைய வேதாந்திரியத்துக்குள் நுழைந்தால் அது ஒரு பெரும் பெட்டகம். அறிவின் குறைபாட்டினால் இயற்கை நியதி தெரிவதில்லை.
அப்ப அதற்காகத்தான் அவருடைய கல்வி முறையை கூட நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கு ஏட்டு கல்வி இருக்கிறது, அது எல்லாருமே கொடுக்கிறார்கள். அதே மாதிரி தொழிற்கல்வி கொடுக்கிறது, அது எல்லாருமே உலகத்துல செய்கிறார்கள். ஆனால் இயற்கை தத்துவ அறிவு கல்வியும் பழக்க வழக்க விளக்க கல்வியும் வேதாந்திரியத்துக்குள் ஆழமாக இருக்கிறது. அதனால்தான் அவர் இந்த கல்வி திட்டத்தை சரியாக வரையறுக்கின்ற போது ஒவ்வொருவரும் முழுமை நோக்கி நகரக்கூடியவாறு இந்த இளமை நோன்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இளமையிலேயே இதை கற்றுவிட்டால் அவர்கள் எல்லோரும் நாங்கள் நினைக்கிறோம் இளமை நோன்பு என்பது அவ்வாறு இல்லறத்தை விட்டு துறவரம் சென்று விடுவது என்று. இல்லறம் இல்லாமல் ஒரு துறவரம் இல்லாமல் ஒரு நல்லறம் அடைய முடியாது. இரண்டும் சேர்ந்ததுதான் நல்லறம் என்பதுதான் அருத்தந்தையினுடைய கருத்து. இந்த ஐஸ்டீன் அவர்கள் சொன்னார்கள், அதை ஆசான் அவர்களும் தன்னுடைய பதிவிலே சொல்லி இருக்கிறார்கள். விஞ்ஞானம் மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானமோ விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானமோ சமூகத்துக்கு நன்மை பயக்காது. இந்த ரெண்டுக்கும் இடையில நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அந்த ரெண்டுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் தான் அவர் என்ன சொல்றார் என்றால், அறிவின் குறைபாட்டினால் இயற்கை நியதி தெரிவதில்லை. இயற்கை நியதி தெரிய வேண்டும் என்றால் அறிவினுடைய தரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். அறிவினுடைய தரத்தை உயர்த்தி விட்டால் நான் யார் என்பது தெரிந்துவிடும். நான் யார் என்று தெரிந்துவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் இறைநிலையின் தன்மாற்றத்தின் வடிவம் என்பதும் நானும் மற்ற உயிரினமும் கடவுள்தான் என்பதும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் யாரும் துன்பம் செய்ய வேண்டிய நிலையை ஏற்பட மாட்டார். அதற்காகத்தான் செயல் விளைவு தத்துவம் தெரிந்து கொண்டால் எவரையும் துன்பம் தர மாட்டார்கள், யாருக்கும் துன்பம் விளைவிக்கவும் மாட்டார்கள். இத்தகைய ஒரு அறியாமையினால் தான் இன்றைக்கு உலகத்தில அதிகமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காகத்தான் ஒரு தனி மனிதன் அமைதி பெற, அதிலிருந்து ஒரு சமுதாயம் அமைதி பெற, அதிலிருந்து ஒரு உலகம் அமைதி பெற, அப்ப தனி மனித அமைதியில் இருந்துதான் உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்பதை சரியாக கணித்துக் கொண்டு எங்கள் ஆசான் அருத்தந்தை அவர்கள் அந்த மனவளக்கரை என்ற இந்த புத்தகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்ற செய்தியோடு இந்த சந்தர்ப்பத்தில் குறுகிய நேரத்தில் வேதாந்திரியம் பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு இடமளித்த UK மெடிடேஷன் சென்டருடைய ஒழுங்கமைப்பு மைய அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். Anyone wants to add more comments? நல்ல ஸ்பீச், 3 பேரும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அழகா இந்த வேதாத்திரியத்தை பற்றி ஒரு சுருக்கமாக